லோகேஷ் கனகராஜ் இந்திய சினிமாவின் மிக முக்கியமான இயக்குனர்களில் ஒருவர். அவரது ஒவ்வொரு அறிவிப்பும், ஒவ்வொரு படமும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்குகின்றன. தற்போது ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தின் வெளியீட்டிற்கு முன்பே லோகேஷ் தனது அடுத்தடுத்த திட்டங்கள் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு அளித்த சமீபத்திய பேட்டியில் லோகேஷ் தனது எதிர்கால படங்கள் மற்றும் தயாரிப்பு பணிகள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துள்ளார். இது சினிமா ரசிகர்கள், குறிப்பாக லோகேஷ் மற்றும் அவரது யூனிவர்ஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் தனது அடுத்த படமாக கைதி 2 இருக்கும் என்று உறுதிப்படுத்தியுள்ளார். இது லோகேஷ் சினிமா யூனிவர்ஸின் முக்கிய படங்களில் ஒன்றாகும். கைதி படத்தின் தொடர்ச்சியாக இந்த படம் அமையும் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மேலும் கமல்ஹாசன் சாருடன் விக்ரம் 2 படத்தையும் சூர்யா சாருடன் ரோலக்ஸ் படத்தையும் முடிக்க வேண்டிய கடமைகள் தனக்கு இருப்பதாக லோகேஷ் தெரிவித்துள்ளார். இந்த 3 படங்களும் ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட திட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 படங்களும் நீண்ட நாட்களாகவே திட்டமிடப்பட்டிருந்தாலும் படப்பிடிப்பு வரிசை இன்னும் தெளிவாக இல்லை என்று லோகேஷ் கூறியுள்ளார். நடிகர்களின் தேதிகள் மற்றும் தனது கிடைக்கும் தன்மை ஆகியவற்றை பொறுத்தே படப்பிடிப்பு வரிசை அமையும் என்றும் அவர் விளக்கினார். லோகேஷ் கனகராஜ் நடிகர் விஜயுடன் 3வது முறையாக இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார். லியோ 2 மற்றும் மாஸ்டர் 2 படங்களை இயக்கத்தான் விரும்புவதாகவும் அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் விஜய் அண்ணாவுக்கு தேதிகள் கிடைக்காது என்றும் லோகேஷ் கூறியுள்ளார். இது விஜய் ரசிகர்களுக்கும் லோகேஷ் ரசிகர்களுக்கும் ஒரு கலவையான உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் இந்த கனவு படங்கள் சாத்தியமாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கைதி 2 படத்திற்கு பிறகு அமீர்கான் சாருடன் ஒரு சூப்பர் ஹீரோ படம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இந்த படம் முதன்மையாக ஒரு இந்தி படமாக இருந்தாலும் இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் உலக அளவிலும் வெளியாகும் என்று அவர் கூறியுள்ளார். தனது பாணி படங்களுக்கும் அமீர்கான் சாரின் பாணி படங்களுக்கும் இடையே ஒரு அடிப்படை வேறுபாடு உள்ளது என்று லோகேஷ் ஒப்புக்கொண்டார். ஆனால் இது ஒரு புதிய வகைப்படத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் நம்புகிறார். சூப்பர் ஹீரோவின் குறிப்பிட்ட அம்சங்கள் குறித்து பின்னர் பேசுவதாகவும், ஆனால் இது மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும் என்பதை உறுதியாக கூற முடியும் என்றும் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணி இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இயக்குனராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் லோகேஷ் கனகராஜ் தனது முத்திரையை பதித்து வருகிறார். தற்போது மிஸ்டர் பாரத் மற்றும் பென்ஸ் ஆகிய 2 படங்கள் அவரது தயாரிப்பில் உள்ளன. மிஸ்டர் பாரத் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்துவிட்டது. பென்ஸ் படத்தின் 2வது கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளது. பென்ஸ் படத்தின் காட்சிகளை தான் இன்னும் பார்க்கவில்லை என்றும், ஆனால் படத்தின் எடிட்டரான பிலோமின் ராஜ் தொடர்ந்து தனக்கு தகவல்களை அளித்து வருவதாகவும் லோகேஷ் கூறியுள்ளார். பென்ஸ் படத்தின் படப்பிடிப்பு இன்னும் 3 முதல் 4 மாதங்களில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சில படங்கள் தயாரிப்பு வரிசையில் இருப்பதாகவும் அவை சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் லோகேஷ் தெரிவித்துள்ளார். புதிய கதைகளை தீவிரமாக கேட்டு வருவதாகவும், ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு படி எடுத்து வைக்க விரும்புவதாகவும் லோகேஷ் கனகராஜ் கூறியுள்ளார். இது அவரது திட்டமிடப்பட்ட அணுகுமுறையை காட்டுகிறது. லோகேஷ் கனகராஜ் ஒரு சுவாரஸ்யமான ஒத்துழைப்பு பற்றிய தகவலையும் வெளியிட்டுள்ளார். இது விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் தான் இணைந்து ரத்னகுமாருக்காக ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக லோகேஷ் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அவர் கூறியுள்ளார். இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. திறமையான இயக்குனர்கள் இணைந்து தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுவது ஆரோக்கியமான வளர்ச்சி. இதற்கிடையில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படம் ஆகஸ்ட் 14 அன்று வெளியீட்டிற்கு தயாராகி வருகிறது. சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர்கான், சௌபின் ஷாஹிர், ஸ்ருதி ஹாசன், ரெபா மோனிகா ஜான் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். கூலி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. லோகேஷ் கனகராஜின் இந்த அடுத்தடுத்த திட்டங்கள் இந்திய சினிமாவின் எதிர்காலத்தை மேலும் பிரகாசமாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அவரது ஒவ்வொரு நகர்வும் சினிமா உலகில் ஒரு புதிய அலையை உருவாக்குகிறது.